அனைவருக்கும் வணக்கம். பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய நீட் நியூ சிலபஸில் இருக்கக்கூடிய மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், அதாவது உங்களுடைய சிபிஎஸ்சி புக்கில் இருக்கக்கூடிய 5வது பாடம் மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், மூலக்கூறு அடிப்படையிலான பாரம்பரியம் அப்படிங்கிறது அதனுடைய தமிழாக்கம். இந்த பாடம் உங்களுடைய ஸ்டேட் போர்டு புக்கில் இருக்கக்கூடிய ஜுவாலஜி 12th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜியில் இருக்கக்கூடிய மாலிகுலர் ஜெனடிக்ஸ் மூலக்கூறு மரபியல் அப்படிங்கிற பாடமும், பாட்னியில் ஸ்டேட் போர்டு பாட்னியில் 12th ஸ்டாண்டர்ட் பாட்னியில் இருக்கக்கூடிய குரோமோசோமல் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், அதாவது குரோமோசோம் அடிப்படையிலான பாரம்பரியம், அந்த பாடத்திலிருந்து கொஞ்சமும் எடுத்து சேர்க்கப்பட்ட ஒரு லெசன் தான் மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய சிபிஎஸ்சி புக்கில் அல்லது என்சிஆர்டி புக்கில் 5வது லெசனாக வச்சுருக்காங்க. அந்த லெசனில் வரிசையாக ஒவ்வொரு பேராகிராஃபுக்கும் தனித்தனியாக நம்ம காணொலிகள் போட்டுட்ருக்கிறோம். அந்த வரிசையில் பார்ட் 10ல் நாம் படிக்க போகிறது என்னது அப்படின்னா, த சர்ச் ஃபார் டிஎன்ஏ, அதாவது மரபு பொருளாக என்னது, அது எங்கேருந்து எங்கே போகுது, முதல்ல மரபு பொருள்னால் என்னதுங்க இப்படிங்கிறத பற்றி தான் ஒரு சின்ன முன்னுரை இந்த இடத்துல நாம் பார்க்க போகிறோம். அதாவது மரபு பொருள் அப்படிங்கிறது ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஒரு ஜென்ரேஷன்லேருந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு சில பண்புகள் சில பண்புகள் இல்லை, நிறைய பண்புகள் போகும். அந்த பண்புகள் கடத்தப்படுவதற்கு, டிரான்ஸ்மிட் ஆகிறதுக்கு அல்லது இன்ஹெரிட் ஆகிறதுக்கு ஏதோ ஒன்று காரணம். அப்போ ஏதோ ஒன்று அங்கேருந்து இங்கே வந்திருக்கு, அதனால தான் அந்த பண்பும் அங்கேருந்து இங்கே வந்திருக்கு. இதை நம்ம லாஜிக்கலாக திங்க் பண்ணால் இது தானே சரி இல்லையா? ஸோ அப்போது ஏதோ ஒரு ஃபேக்டர் அங்கேருந்து இங்கே வந்திருக்கு, அதனால தான் அந்த கேரக்டரும் அங்கேருந்து இங்கே வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம ரொம்ப தெளிவாக நம்பினாங்க. அப்போ என்னதுங்க அங்கேருந்து இங்கே போயிருக்கு, பண்பு அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே தேட ஆரம்பித்தாங்க. அப்போது அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல், அதை தான் மரபு பொருட்களினுடைய தேடல் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல தலைப்பு போட்டிருக்கிறாங்க. இது முதல்ல உங்களுடைய சிபிஎஸ்சி புக்கில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாம் இங்கே வரலாம். முதல்ல இங்கே இருக்கக்கூடிய பிடிஎஃப் இருக்கு இல்லையா, இந்த பிடிஎஃபினுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை முதல்ல டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து பக்கத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் கவனிங்க. இது உங்களுடைய சிபிஎஸ்சி புக்கில் இருக்கக்கூடிய சர்ச் ஃபார் ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படிங்கிற ஒரு பேராகிராஃபினுடைய தமிழாக்கம் தான். இதில் இருக்கக்கூடிய விளக்கங்கள் என்னென்ன அப்படிங்கிறத வரிசையை நம்ம பார்க்கலாம். ஈவன் தோ த டிஸ்கவரி ஆஃப் நியூக்ளின் by Mescher and the proposition for principles of inheritance by Mendel were almost at the same time. இந்த மெண்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆராய்ச்சியாளர் இருக்கிறாரு. உங்களோட பிரின்சிபிள்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன் அப்படிங்கிற ஒரு பாடத்தில் நீங்கள் படிச்சுருப்பீங்க. அவர் நிறைய ஹைப்ரிடைசேஷன் டெக்னிக்ஸ் செஞ்சார். அதாவது பைசம் சட்டைவம் என்று சொல்லக்கூடிய பட்டாணி தாவரத்தில் உயரமான பண்புக்கு காரணமாக இந்த ஃபேக்டர் இருக்குது, குறைவான அதாவது குட்டையான பண்புகளுக்கான பண்பு, அந்த பண்புகளுக்கு உண்டான ஃபேக்டர் காரணி இப்படி இருக்குது. இந்த பண்புகள்லாம் வெளிப்படுவதற்கு ஏதோ ஒன்று உள்ளே இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி மெண்டல் சொன்னார். இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதில் ஓங்கு பண்பு, ஒடுங்கு பண்பெல்லாம் இருக்குது. அதில் ஓங்கு பண்பு இருக்கிறதுனால தான் அந்த பண்பு வெளிப்படுது. அதாவது டாமினன்ட் ஜீன் இருக்கிறதுனால தான் அந்த ஓங்கு, அதாவது டாமினன்ட் ஜீன் இருக்கிறதுனால தான் அந்த பண்பு, அந்த கேரக்டர் எக்ஸ்ப்ரெஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாப்ல. ஸோ அப்போது அந்த ஃபேக்டர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மெண்டல்ன உடனே ஃபேக்டர்ன்ற வார்த்தை ஞாபகம் வரணும். அந்த ஃபேக்டருக்கு காரணி அப்படின்னு பேர். காரணி அப்படிங்கிறது எப்படி நாம் தமிழில் தான் இருக்குது ஆல்ரெடி. ஏதோ ஒரு அந்த பண்புக்குண்டான காரணம் என்ன, அப்போ ஏதோ ஒரு காரணி இருக்குது, என்னதுன்னு தெரியல. A factor is responsible for the transmission of characters from one generation to another. What is the factor? We don't know. அந்த இடத்துல அவர் கன்சிடர் த ஃபேக்டர் இஸ் கேபிட்டல் டி ஸ்மால் டின்னு மேத்தமெட்டிக்கலாக தான் அதை எக்ஸிக்யூட் பண்ணாரே தவிர எக்ஸாக்டாக இந்த மெட்டீரியல் தான் இங்கேருந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவரால் ப்ரூவ் பண்ண முடியல. ஆனால் ஃபேக்டர் இஸ் ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தார். ஆனால் அக்செப்ட் பண்ணலை யாருமே அதை. அதுக்கப்புறம் திரும்ப நிறைய பேர் அக்செப்ட் பண்ணாங்க. அதெல்லாம் வேறு விஷயம், அது வேறு பாடம், சரிங்களா? ஸோ அப்போ மெண்டல் பொறுத்தவரையில் 1860s அவர் இந்த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாரம்பரிய கோட்பாடுகளை வகுத்தார். அதே 1860s வருஷத்தில், அந்த வருஷத்துலேயே ஃப்ரெட்ரிக் மேஸ்சர் அப்படின்னு ஒரு ஆள் நியூக்ளின் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சார். இந்த நியூக்ளின் அப்படிங்கிறது நியூக்ளியஸுக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு மெட்டீரியலுங்க. அந்த மெட்டீரியல் தாங்க ஒரு ஜென்ரேஷன்லேருந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு போகுது அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் அவர் டிஎன்ஏன்னு தெரியாது, இவருக்கும் டிஎன்ஏன்னா தெரியாது, ஜீனும் கண்டுபிடிக்கப்படலை 1866. ஸோ அந்த சமயத்தில் இந்த 2 பேரும் சொன்னாங்க, ஆனால் யாரும் அக்செப்ட் பண்ணல. அந்த 2 பேருமே சேம் டைமில் சொன்னாலும் எந்த மெட்டீரியல் ஒரு ஜென்ரேஷன்லேருந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகுதுன்றத கண்டுபிடிக்கிறதுக்கே நமக்கு பல காலம் ஆச்சு அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லியிருக்காங்க. அப்போ டிஎன்ஏ தான் இட் இஸ் அ ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு 100 வருஷம் ஆகிருக்குதுங்க. கிட்டத்தட்ட 1866 இந்த 2 பேரும் சொல்லியிருக்காங்க.
இந்த 2 பேரும் சொன்ன விஷயம் டிஎன்ஏ தாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 1953 1957 வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டியிருந்துருக்கு. சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 90 வருஷம் கழிச்சு இல்லையா, லாங் டைம் வி ஹவ் டேக்கன் டு ப்ரூவ் தட் டிஎன்ஏ இஸ் த ஜெனட்டிக் மெட்டீரியல் வாட் தே ஹவ் டோல்டு. இந்த 2 பேரும் சொன்ன விஷயம் டிஎன்ஏ தாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய வருஷங்கள் நாம் எடுத்துக்கிட்டோம். அந்த டிஎன்ஏ தான் மரபு பொருளாக செயல்படுகிறது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நாம் பல காலம் எடுத்துக்கொண்டோம் அப்படிங்கிறது தான் இந்த ஃபர்ஸ்ட் லைனினுடைய தமிழாக்கம். இதை நான் எப்படி டிரான்ஸ்லேட் மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மேய்ஸ்டர் கண்டறிந்த நியூக்ளின் மற்றும் மெண்டல் கண்டறிந்த பாரம்பரிய கோட்பாடுகள் இந்த 2ம் ஏறக்குறைய ஒரே காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட பொழுதிலும் டிஎன்ஏ ஒரு மரபு பொருள் என்பதை பல காலம் கழித்தே நாம் கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ 1953 1957 அந்த காலகட்டங்களில் வந்து டிஎன்ஏவை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்கங்க. ஆனால் அந்த டிஎன்ஏவை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எந்த பொருள் இங்கேருந்து அங்கே போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சயின்டிஸ்ட்டும் பயங்கரமாக வந்து ஆராய்ச்சி பண்ணாங்க. அந்த ஆராய்ச்சிக்கு காரணம் அவங்களுடைய ஆர்வம். எப்படியாவது இதை கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1888 அந்த சமயங்களில் குரோமோசோம்களை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் 1905 அந்த சமயங்களில் ஜீன்னா என்னன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. மரபணுனா என்னது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்படி கண்டுபிடிக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜீனுக்குள்ளே குரோமோசோம்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணும் பொழுது அந்த இடத்துல ரிசர்ச் வந்து இன்னும் தீவிரமடையுது. எப்போத்துலேருந்து? 1926 சரியா? இதை வந்து நம்ம சிபிஎஸ்சியில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதனுடைய தமிழாக்கம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். 1926 the quest to determine the mechanism for genetic inheritance had reached the molecular level. அப்போ குரோமோசோம் குழுக்குள்ள என்னென்ன மூலக்கூறுகள் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக ஆராய்ச்சி பண்ணுவதற்குண்டான ஒரு ஆர்வம். குவெஸ்ட் அப்படின்னா உண்மையிலேயே மீனிங் தாகம் அப்படின்ற, தாகம்னா தண்ணி குடிக்கிற அந்த தாகம் இல்லை, அந்த தாகமும் சொல்லலாம். ஆனால் குவெஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஆர்வத்தை குறிக்கக்கூடியது. அதாவது தீவிர ஆர்வம் கொண்டு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல குவெஸ்ட் அப்படின்னு நம்ம தீராத தாகம் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழில் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இந்த இடத்துல தீவிர ஆர்வத்துடன் அந்த இடத்துல மாலிகுலர் லெவலில் என்னதுங்க மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி 1926 வருஷத்துலேருந்து தான் ஆராய்ச்சிகள் தீவிரமடைந்தன அப்படின்னு இங்கே போட்டிருக்காங்க. ஸோ அப்போது 1926 காலகட்டத்தில் மரபணு கடத்தல், த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல் பற்றி அறிந்து கொள்ளும் ஆர்வம் அதிகமாக இருந்ததால் மூலக்கூறு அடிப்படையிலான ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. மூலக்கூறு அடிப்படைன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், மாலிகுலர் பயாலஜி அப்படின்னா மூலக்கூறு. அந்த இடத்துல டிஎன்ஏ தான் வந்து மாலிகுலர் அப்படின்னு மீனிங் பண்ணுவாங்க பயாலஜியில். உயிரியல் பொறுத்தவரையில் மூலக்கூறு அப்படின்னா டிஎன்ஏங்க. சரியா? இப்போ வந்து மாலிகுலர் பயாலஜி அப்படின்னா வந்து டிஎன்ஏ பற்றி படிக்கக்கூடிய ஒரு உயிரியல் பிரிவு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அடுத்த லைனை நம்ம பார்த்தோம் அப்படின்னா 3 சயின்டிஸ்ட்டை சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம்? கிரிகர் ஜோஹன் மெண்டல். இவர் என்ன சொன்னாருன்னு தெரியும், பாரம்பரிய கோட்பாடுகள், பிரின்சிபிள்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன். ஏதோ ஒரு ஃபேக்டர் வந்து மரபணு கடத்தலுக்கு காரணம்ங்க. பண்புகள் வந்து ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுவதற்கு அந்த ஃபேக்டர் தான் காரணம். அந்த என்ன ஃபேக்டர்னால் அவருக்கு தெரியல, சொல்ல தெரில, கன்சிடர் அப்படின்னு தான் போட்டு அவர் ஒர்க் பண்ணார். மேத்தமெட்டிக்கல் ஒர்க்கை மாதிரி பண்ணப்பல. அப்போது ஃபேக்டர்ஸ் தே ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் ஃப்ரம் ஒன் ஜென்ரேஷன் டு த நெக்ஸ்ட் ஜெனரேஷன். பட் வாட் இஸ் த எக்ஸாக்ட் ஃபேக்டர் ஹி டிடன்ட் நோ, ஹி டிடன்ட் டெல் இட் செல்ஃப். ரைட்டா? அதே போல் வால்டர் சட்டன் இவர் என்ன சொன்னார் அப்படின்னாக்க குரோமோசோம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த ஃபேக்டர் வந்து வேறு எதுவும் இல்லைங்க, குரோமோசோம்ங்க அப்படின்னு சொல்லி வால்டர் சட்டன் சொல்கிறாரு. அதுதான் குரோமோசோமல் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். அப்போது மெண்டல் சொன்ன ஃபேக்டரு குரோமோசோம்ஸ் தான் அப்படின்னு சொன்னால் அது வந்து குரோமோசோமல் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், மூலக்கூறு குரோமோசோம் அடிப்படையிலான பாரம்பரியம். சரிங்களா? அப்போ குரோமோசோம் அடிப்படையிலான பாரம்பரியம்னா என்னது? ஒரு ஜென்ரேஷன்லேருந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஏதோ ஒரு ஃபேக்டர் போகும்னு இவர் சொன்னார். அந்த ஃபேக்டர் வந்து குரோமோசோம்ஸ் அப்படின்னு சொல்லி வால்டர் சட்டன் அண்ட் போவரின்னு 2 பேர், அதில் சட்டன் மட்டும் இங்கே போட்டிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் 3வதாக பார்த்தீங்கன்னா தாமஸ் ஹண்ட் மார்கன். இவரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. டிஹெச் மார்கன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த டிஹெச் மார்கன் 2 விஷயங்களை கண்டுபிடிச்சார். ஒன்று வந்து மியூட்டேஷன், சடுதி மாற்றம், திடீர் மாற்றம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஜெனட்டிக் மேப்பிங், அதாவது மரபணு வரைபடம். பொதுவாக மேப் அப்படின்னாவே வந்து ஒரு இடத்துல எந்தெந்த ஏரியா இருக்குது, அந்த ஏரியாவுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னு சொல்லி எவ்வளவு நேரம் ஆகும் இப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். அதே மாதிரி ஒரு குரோமோசோமுக்குள்ளே ஜீன் இருக்குது, அந்த ஜீன்கள் வந்து எவ்வளவு தூரத்தில் அரேஞ்ச் ஆகிருக்கு, எந்த பண்புக்கு உண்டான ஜீன் எங்கே இருக்குது, அதுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளவு, அதோட சைஸ் எவ்வளவு, இப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து பார்க்குறது தான் ஜீன் மேப்பிங்.
அதை கண்டுபிடிச்சவர் தாமஸ் ஹண்ட் மார்கன், டிஹெச் மார்கன். சரிங்களா? இவர் ட்ரோசோஃபைலா அப்படின்னு சொல்லிட்டு பழப்பூச்சின்னு சொல்லுவாங்க. அதில் நிறைய ஆராய்ச்சிகள்லாம் வந்து பண்ணியிருக்காப்புல. அது போக மியூட்டேஷன், திடீர் மாற்றம், இந்த திடீர் மாற்றம் சம்மந்தமாகலாம் திரும்ப நிறையா இன்னும் விளக்கமாக தெளிவாக நம்ம படிப்போம். அதை கண்டுபிடிச்சவர் இவர் தான் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது போக இன்னும் நிறைய சயின்டிஸ்ட் எல்லாருமே குரோமோசோம்ஸ் தான் வந்து அதாவது குரோமோசோம்ஸ் தான் அல்லது குரோமோசோம்குள்ளே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பொருள் தான் வந்து ஒரு ஜென்ரேஷன்லேருந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு பண்புகளை கொண்டு போகிறது, கேரக்டர்ஸை கொண்டு போகுது அப்படின்னு தெளிவாக சொன்னாங்க. என்னது அப்படின்னு சொல்லலை. கரெக்டாக? இப்போ பாருங்கள், இந்த 3 பேரும் அண்ட் நியூமரஸ் அதர் சயின்டிஸ்ட் had narrowed the search to the chromosomes located in the nucleus of most of the cells. இந்த குரோமோசோம் தான் ரெஸ்பான்சிபிள். அந்த குரோமோசோம் நியூக்ளியஸ்குள்ளே இருக்குது. நேரோடு அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப அதிகமாக கண்டுபிடிச்சிட்டாங்க. நேரோடுனா என்ன அர்த்தம்? நீங்கள் வந்து நிறைய க்ளூஸ் உங்களுக்கு இருக்குது, நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டிங்க, ஒரு இடத்துக்கு அட்ரஸ் கண்டுபிடிச்சி போகிறீங்கப்பா, அப்படி அட்ரஸ் கண்டுபிடிச்சி போகும்பொழுது அது கிட்ட நெருங்கிட்டீங்க அப்படின்னு சொல்கிறீங்களே, அதை தான் நேரோடு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க. சரியா? நம்ம கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி, இதான் கடை, அந்த அவர் சொன்ன கடை அந்த வந்துட்டு பார்த்தியா, அது பக்கத்தில் வந்துட்டோம், கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன், அந்த பக்கத்தில் வந்துடுறோம் இப்படின்னு சொல்லி நம்ம முடிவெடுப்போம் தெரியுமா? ஸோ அதுதான் நேரோடு. சரிங்களா? நேரோடு. இந்த நேரோடு அப்படிங்கிறது வந்து நான் எப்படி தமிழாக்கம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த இடத்துல கிரீகர் ஜோகன் மெண்டல், வால்டர் சட்டன், தாமஸ் ஹண்ட் மார்கன் மற்றும் பல அறிவியலாளர்கள் குரோமோசோம் பற்றி நுண்ணிய ஆய்வினை மேற்கொண்டனர். போதும், நுண்ணிய ஆய்வினை மேற்கொண்டனராமா. சரியா? நுண்ணிய ஆய்வு, அதான் நேரோடு வியூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நேரோடு வியூ அப்படின்னு என்ன அர்த்தம்? ஸ்பெசிஃபிக்கலி வி ஆர் அப்சர்விங் சம்திங் அப்படின்ற மாதிரியாக அது மீன் ஆகுது. சரிங்களா? நுண்ணிய ஆய்வினை மேற்கொண்டார்கள். அப்படி மேற்கொண்ட போதும் எது வந்து மரபு பொருளாக செயல்படுகிறது என்பதை யாராலையும் சொல்ல முடியல. இந்த 3 பேரும், மெண்டல் என்ன சொன்னார்? ஃபேக்டர், ஏதோ ஒரு ஃபேக்டர் இருக்குதுங்க, அந்த ஃபேக்டர் தான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு கேரக்டர் எடுத்துகிட்டு போகுதுன்னாரு. வால்டர் சட்டன் என்ன சொன்னாப்புல? குரோமோசோம்ஸ் தாங்க கொண்டு போகுது. மெண்டல் சொன்ன ஃபேக்டர் வந்து குரோமோசோம்ஸ் தாங்க அப்படின்னு சொன்னார். தாமஸ் ஹண்ட் மார்கன் வந்து ஜீன்கள் இருக்குதுங்க, அந்த ஜீன்கள் தான் இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, இந்த ஜீன் தான் வந்து ரெஸ்பான்சிபிள் ஃபார் த கண்டக்ஷன் ஆஃப் கேரக்டர் ஆர் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் இன்னும் அதிகமாக உள்ள ஆராய்ச்சி பண்ணும் பொழுது என்ன மெட்டீரியல் வந்து அங்கேருந்து அங்கே போகுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சோம். ஆனால் இந்த 3 பேரால் எதுவும் சொல்ல முடியலை அப்படிங்கிறது தான் இந்த பேராகிராஃபினுடைய கடைசி லைன். பட் த கொஸ்டின் ஆஃப் வாட் மாலிகூல் வாஸ் ஆக்சுவலி த ஜெனட்டிக் மெட்டீரியல், மரபு பொருளாக எந்த மூலக்கூறு உண்மையிலேயே செயல்படுகிறது அப்படிங்கிறத நம்ம ஆன்சர் பண்ண முடியலை இந்த 3 பேராலையும். ஆனால் இதுக்கு அடுத்து வந்த சயின்டிஸ்ட்டு 1953 1957 கண்டுபிடிச்சிட்டாங்க. டிஎன்ஏ தான் அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும். இதுக்கு அடுத்து வரக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாமே எப்படி வந்து டிஎன்ஏ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஜெனட்டிக் கேரக்டர் கண்டக்ஷன், டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஜெனட்டிக் கேரக்டர்ஸ், டிரான்ஸ்மிஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் இப்படிங்கிறத பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல இது ஒரு முன்னுரை தான். ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படிங்கிறத யாரெல்லாம் சர்ச் பண்ணாங்க, அதுக்குண்டான ஆர்வம் எங்கேருந்தெல்லாம் வந்துச்சு அப்படிங்கிற விஷயமாக தான் இதில் நம்ம பேசியிருக்கிறோம். மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு பயாலஜி தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பலருக்கு சேவை செஞ்ச நீயும் ஒரு ஹீரோடா, ஒரு கைப்பிடி சோறானாலும் ஷேர் செஞ்சு பாருடா.